ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி மீதி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. சப்பாத்தி மீதி இருக்க சப்பாத்தியில் சூப்பரான கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியான முறையில் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் ரொம்பவே சாப்பரில் குட்டி குட்டியாக அரிஞ்சு அதை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் போட்டு அதில் ஆயில் ஊற்றி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு நம்மளுடைய சமையல் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கும் பொழுதே இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொத்து பரோட்டாலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பாருங்கள், எனக்கு நைட்டு சப்பாத்தி ஒரு 4-5 சப்பாத்தி மிஞ்சிருச்சு. இதை எப்படியுமே மறுபடியும் எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. நான் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி சாப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் கூட பல்ஸ் மோடில் போட்டு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்லா சன்னம்